மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அப்போது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கும்போது பல சீனியர்ஸ் இருந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சீனியர்ஸ் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அப்போ எல்லாருமே சொன்னாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் வரப்போகிறான்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது இவங்களையெல்லாம் மீறி இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தால்தான் அந்த திமுகவில் பதவிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும், வேற எவராலையும் வர முடியாது. நான் கட்சியில 1974 சேர்ந்து கிளைக்கழக செயலாளர் சேர்ந்து 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்த காரணத்தினால்தான் உங்களால் இந்த பொதுச்செயலாளர் என்ற பதவி எனக்கு கிடைச்சிருக்குது, சும்மா கிடைக்கல. கருணாநிதி குடும்பத்தில் நீ பிறந்த கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்தை வைத்து ஒரு அடையாளமாவது உனக்கு உண்டா? அந்த கட்சியில எவ்வளவு பேர் உழைத்தார்கள், முன்னணி தலைவர் இருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் புறக்கணித்து விட்டு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் பிறந்த திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு துணை முதலமைச்சரை வழங்கியிருக்கிறார்.